لله رب العالمين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآيات. صدق الله العليم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: قال الله تعالى: الصيام لي وأنا أجزي به. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மலை அளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்து சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவார்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏக வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆவலோடு, ஆர்வத்தோடு ரமலானுடைய மாதத்தை பற்றி திருமறை வசனங்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மகத்தான மாதம், பாக்கியம் பெற்ற ஒரு மாதம் என்பதாகத்தான் விவரித்திருக்கிறது. ரமலானுடைய மாதம் மகத்தான மாதம் என்று அல்லாஹ் ரசூலால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அத்தகைய மகத்தான மாதத்தை மகத்தான முறையிலே வரவேற்பதுதான் ஒரு அழகான முன்னிற்கு சிறந்ததாக இருக்கிறது. மகத்தான மாதத்தை மகத்தான முறையிலே வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஈமான்தாரியும் மகத்தான முறையில் எப்படி நம்ம வரவேற்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 2 மாசத்துக்கு முன்னாலேயே மனு போட்டிருந்தாங்க, அந்த மாதத்தை பெறாம என்னை மூத்தாக்கிறாங்க, அந்த மாதத்தை பெறாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு என்னை ஆளாக்கிறாங்க அப்படின்னு பல்லிகுன ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தல் புரிவாயாக. ரஜப்பு பிறந்துட்டால 2 மாசத்துக்கு முன்னாலேயே துவா செய்ய ஆரம்பிச்சு சொன்னாங்க. இது ரமலானை எதிர்பார்க்கக்கூடிய ஆர்வத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த துவா செய்யறது. அதே போல நம்முடைய உள்ளத்தை, சிந்தனையை தயார் நிலையில் வைத்துக் கொள்வது. ரமலான் வரப்போகுது, ரமலான் வரப்போகுது, நோன்பு வைக்க போகிறோம், ஜக்காத் கொடுக்க போகிறோம், சதக்காத் கொடுக்க போகிறோம், தராவீஹ் கொடுக்க போகிறோம், அப்படிப்பட்ட மாதம் எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஆரம்பத்திலேயே, அது வருவதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டிருப்பது, சிந்தனையையும் உள்ளத்தையும் தயார் நிலையில் வைத்திருப்பது. அடுத்து பிறைகாண முயற்சி செய்வது. ரமலானுடைய பிறையை பார்க்கிறதுலாம் ஆசை, அதற்கான ஒரு முயற்சி. இப்படியாக அந்த வரவேற்பு முறையை இப்படி அமைச்சுக்கிறது. பிறையை பார்த்ததுக்கு பிறகு துஆ ஓதுறது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், அமைதியை கொண்டும் இறை நம்பிக்கையை கொண்டும் சாந்தி சமாதானத்தை கொண்டும் ஒரு இஸ்லாமிய பிறையாக இந்த பிறையை எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக. உனக்கு திருப்தியை தரக்கூடிய, நீ விரும்பக்கூடிய நல்ல காரியங்களிலே எங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கொடுப்பினையை எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக அப்படிங்கிறது அந்த அர்த்தம் அடங்கிறது. ரப்புனா ரப்புக்கல்லா, பிறையை பார்த்து சொல்றோம், பிறையே உம்முடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் தான். இப்படியாக பிறையை பார்த்தவுடனே ஓதுறதுவா இது. இப்படியாக பிறை காண முயற்சிப்பது, பிறையை பார்த்ததுக்கு பிறகு துவா ஓதுறது, இதுதான் ரமலானை வரவேற்கக்கூடிய தன்மைகளாக இருக்கிறது. இந்த துவா ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறையை பார்க்கும் பொழுது ஓதுற துவா. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். இந்த துவாவை ஓதுறது
மற்ற மாதங்களை விட ரமலானுடைய மாதம் சிறப்பான மாதம் என்பதாக அடித்து சொல்லுகிறது குர்ஆன் ஹதீஸ். அப்படி என்ன அதிலே மற்ற மாதங்களை விட சிறப்பான மாதம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று நாம் வெளிப்படையாக சிந்தித்து பார்க்கிற போதே நமக்கு விளங்க வருகிறது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுமே இந்த ரமலானுடைய மாதத்தில் இபாதத்தில் ஒரேடியா குடிச்சிடுறாங்க, மூழ்கிடுறாங்க. பிற மாதங்களிலே காணப்படாத நற்காரியங்கள், இபாதத்துக்கள், வழிபாடுகள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே குவிய ஆரம்பித்துள்ளது. இது எந்த மாதத்திலையும் இப்படி ஒரு பிரகாசத்தை காட்சியை பார்க்க முடியாது. அதோடு மட்டுமல்ல, பிற மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதம் எல்லா விஷயத்திலையும் வேறுபட்டு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உலகளாவிய ரீதியிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன மாற்றங்கள்? மற்ற மாதங்களிலெல்லாம் மனோ இச்சையின்படி செயல்படுவான், மனம் விரும்பியவாறு தன்னுடைய செயல்பாடுகள் அமைச்சுக்கிடுவான். ஆனால் அப்படி இல்லை இந்த ரமலானுடைய மாதத்தில். அவன் உண்ணக்கூடிய உணவினுடைய நேரம் மாறுகிறது. இதுவும் ஒரு மாற்றம் தானே. அதுல எத்தனையோ விதமான சிரமங்கள் ஏற்படுகிறது. நமக்கு வீட்டில் சகர் சாப்பாடு கிடைக்குது, இஃப்தாருக்கு பணம் இருக்குது, எல்லாருக்குமே இந்த மாதிரி அமைஞ்சிருது. சாதாரணமாக நம்ம பக்கத்தில் எடுத்துக்கிட்டா கூட ஒரு வேலைக்கு வந்த இடத்துல சகர் நேர சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏதோ சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு வர்றாங்க, எங்கேயோ மூலமுடுங்கில் வேலை செய்யறாங்க, நோன்பு வைக்கணும், சகருக்கு என்ன பண்ணுவாங்க. இப்படியாக எவ்வளவோ எத்தனையோ பேர்களுடைய நிகழ்வு செய்திகள் எல்லாம் நம்ம காதாலேயே கேட்டுக்கிறோம். சகர் செய்வதற்கு ஒண்ணுமே இல்லாமல் வெறும் கஞ்சியை பிடிச்சவங்க, சில பேர் அது கூட இல்லாமல் நோன்பு வச்சவங்க கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எத்தனை நூற்றுக்கணக்கான பேருடைய நிலைமை அப்படி இருக்குது. அப்போ அதுல ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிச்சுக்கிறது, பசி, கடுமையான பசி, இப்படி ஒரு நிலையை அவர் மற்ற மாதங்கள்ல அடைய முடியாது, பார்க்க முடியாது. பசி வந்தால் 10ம் பறக்கும் என்பதாக தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த 10எல்லாம் பறக்காது. 10 சொர்க்கத்தினுடைய வாசல் கதவு வேண்டா திறக்கும் இந்த பசியினால. அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறது, திக்ர் செய்யப்படுகிறது, துஆ செய்யப்படுகிறது, ஸகாத் கொடுக்கப்படுகிறது, சதகா செய்யப்படுகிறது, தராவிய தொழப்படுகிறது, தஹஜ்ஜத் தொழப்படுகிறது, உபரியான வணக்கங்கள் செய்யப்படுகிறது. எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணிக்கை அடங்கிய இபாதத்துக்கள் அத்தனையும் இந்த ஒரு மாதத்திலே உலகளாவிய ரீதியில் நடக்கிறது. ஆகையினால்தான் பிற மாதங்களை விட இது ஒரு சிறந்த மாதம் என்பதாக இஸ்லாத்தார் பிரகடனம் செய்தார். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். யார் அந்த ரமலானுடைய மாதத்தை பெற்றாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா அடித்து அழகாக சொல்லுகிறார். நோன்பு அங்கே பிரதானம் என்பதாக இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. ஏன்? பல காரணங்கள். ஒரு ஏழையினுடைய பசி எப்படிப்பட்டது என்பதை பசியை கொண்டுதான் உணர முடியும். வேற எப்படி உணர்றதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஏழையினுடைய பசி எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும், கடுமையா இருக்கும், எப்படி உணர்றது? ஒரு பசியினுடைய அருமையை ஒரு பசியை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அவனுக்கு வந்தா தான் தெரியும், வைத்த வழி தெரியும் அப்படின்னு. அவனுக்கு வைத்த வழி வந்தா தான் தெரியும் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இது. அந்த பசியை கொண்டுதான் இன்னொரு பசியை அறிய முடியும். ஆகையினால் ரெண்டு வகையான பசி இது. ஏழைகள் அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாம பசியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பசி நிர்பந்திக்கப்பட்ட பசி, வேற வழி இல்லாத பசி. ஆனால் எல்லாம் இருந்து பசியா இருக்கிறாங்க பாருங்க, நோன்பின் காரணத்தினால். இது விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்ட பசி, அல்லாவுக்காக விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொண்ட பசி, அது நிர்பந்திக்கப்பட்ட பசி. பசி வேறு வகையாக இருக்கலாம், ரெண்டு பசிகளும், ஆனால் அதனுடைய உணர்வு ஒன்றுதானே. இப்படியாக அல்லாஹ்வுத்தாலா ஒருத்தருடைய பசியை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு இதை தவிர ஒரு சிறந்த வழி வேறு எதுவும் இல்லை. ஆகையினால ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். யார் அந்த மாதத்தை பெற்றாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளணும். அடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் நம்ம செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது.
இனி வரக்கூடிய வருடங்களிலே காலங்களிலே அது போன்ற பாவங்களில் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கருத வேண்டும். அதன் மீதான எண்ணம் நமக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் என்பதாக கருத வேண்டும். இப்படிலாம் இல்லாம என்ன பொறுத்தளவுல ரமலான் மாதமும் மற்ற மாதமும் ஒண்ணுதாங்க, எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்துக் கொண்டால், அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா அதை விட பெரிய நஷ்டம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை நன்மைக்கும் தீமைக்கும் மத்தியில வேறுபாட்டை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய செயல்பாடு எந்த வித்தியாசமும் இல்லை, 11ஓட 1 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆயுள் பாக்கியத்தினுடைய அளவுகள் நம்மிடத்துல இல்லை. எப்ப இறப்போம், எப்ப ஆரோக்கியத்தை இழப்போம் நம்மகிட்ட இல்லை. இப்ப எல்லா மாதங்கள் மாதிரி இந்த மாதமும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஊக்கத்துல திட்டக்கத்துல திரிஞ்சாருன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய ஒரு இறை கண்டனத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பாங்கு காமத்து சொல்றாங்க. தொழுகை வைக்கிறாங்களா? தொழுகை இருக்கா? ஒரு குழந்தை பிறந்த உடனே பாங்கு காமத்து 2 காதலையும் சொல்றாங்களே, தொழுகை இருக்கா? இல்ல. அவன் இறந்து போனதுக்கு பிறகு தொழுகை வைக்கிறாங்க. பாங்கு காமத்து இருக்கா? பாங்கு காமத்து இருந்தா தொழுகை இருக்கும், தொழுகை இருந்தா பாங்கு காமத்து இருக்கும். அங்க பாங்கு காமத்து இருக்குது, தொழுகை இல்லை. இங்க தொழுகை இருக்குது, பாங்கு காமத்து இல்லை. ஏன்? பிறக்கும் போது ஒன்று, இறக்கும் போது ஒன்று. ஏன்? பாங்கு காமத்துக்கு பிறகு தொழுகை நடக்குது பார்த்தீங்களா? அந்த பாங்கு காமத்து தொழுகை, அந்த 2க்கு இடையில எவ்வளவு நேரம் இருக்க போகுது? மிக குறுகிய நேரம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான். வாழ்க்கையினுடைய சொற்பத்தை விளங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குது அறிவுகளே, ஆய்வுகளே. இதை விளங்கிக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறோம் 60 வயசு, 40 வயசு, 30 வயசு, 80 வயசு, 90 வயசுன்னு. இல்ல, ஒரு நிமிஷத்துல எல்லாம் காணாம போயிடும். ஒரு நிலை இல்லாதது, உத்தரவாதம் இல்லாதது. உத்தரவாதம் இல்லாத ஆயுள் 80 இருந்தா 90 இருந்தா அதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் இதுதான். அதை புகட்டக்கூடிய பாடம் இதுதான். பாங்கு காமத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு தொழுவு வைக்கிறாங்களே, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு குறுகிய நேரமோ அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நேரம் அப்படிங்கிற பாடம் புகட்டுறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பிறப்பின் போது, இறப்பின் போது இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்து எப்படி நம்ம ரமலான் மாசத்தை 10ஓட 1 11, 11ஓட 12 எப்படி கருத முடியும்? ஆகையினால் அந்த ரமலானுடைய மாதத்தை பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். 2வது, சிறப்பான ஒரு மாதம், மகத்தான ஒரு மாதம் என்று அல்லாஹ் ரசூல் இந்த மாதத்தை ஏன் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய மாற்றங்கள் மனிதனிடத்தில் இந்த மாதம் ஏற்படும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுக்குள்ள தன்னை கொண்டு வந்து விடுகிறாங்க. எப்படிப்பட்ட கட்டுப்பாடு? 11 மாதங்கள் எப்படியெல்லாம் வாழ்றான். மனோ இச்சையின் பிரகாரம் தன்னுடைய சிந்தனைகளை, செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை அமைச்சுக்கிறவன் இந்த ஒரு மாசத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றான். அதிகாலையிலேயே எழுந்துடுறான். அதிகாலையிலேயே ஏன் சகுர் செய்யணும் அப்படின்னு. மற்ற மாதங்கள்ல சுபுகுக்கு கூட எந்திரிக்க மாட்டார், 8 மணிக்கு கூட எந்திரிக்க மாட்டார். ரமலான் மாசத்துல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு? 4 மணி, 3:30 மணி. இப்படி இருந்து தூங்கிடுவோமோன்னு அலாரம் வேற. யார்த்தையாவது சொல்றது எழுப்பி விட்டுருங்க, அவ்வளவு ஆர்வம். என்ன மாற்றம் இது? 11 மாதங்கள்ல இல்லாத ஒரு மாற்றம். அடுத்து அதிகாலை உணவு. அதிகாலை உணவு 11 மாதங்கள் என்னைக்கு 4 மணிக்கு சாப்பிடுறான்? காலை சாப்பாடு கூட சாப்பிடாம பறக்க ஓடுறான். அப்படின்னு கையேந்தி பவன்ல நிற்கிறான். அவசரமா ஒரு தோசையை சாப்பிட்டு ஓடுறான். பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு கூட அவன் மனசு கேட்க மாட்டேங்குது. நைட்டு ஃபுல்லா பட்டினி கிடந்து காலையில சாப்பிட்றதுனால தான் காலை சாப்பாடுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறான். ஆஃபீஸுக்கு வர்றான். இப்போ பார்த்தா 4 மணிக்கு உட்காந்து ரொம்ப ஆர்வமாக உட்காந்து சாப்பிடுவோம். நம்முடைய சாப்பாட்டில் ஒரு வித்தியாசம் ஏற்பட்டுச்சு. பகல் காலங்களில் மனம் விரும்பக்கூடிய உணவை, பானத்தை எவ்வளவு அளவில்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் ரத்தாகி போச்சு மகரிப்பு வரைக்கும். இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அப்புறம் வயிறு மட்டுமா நோன்பு வைக்குது, அவருடைய உறுப்புகள் எல்லாம் நோன்பு வைக்குது. நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன்.
அந்த மற்ற 11 மாதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர செயல்பாடை அப்படியே சுருக்கிடுறான். ரமலான் மாசத்துல நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் நோன்பு வச்சிருக்கேன், அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. வயிறு மட்டும் நோன்பு வைக்கல, உறுப்புகளெல்லாம் நோன்பு வைக்குது. அப்போ 11 மாத காலங்கள்ல ஏற்படாத மாற்றம் ஒரு மாதத்துல ஏற்படுதுன்னா இஸ்லாம் என்ன சொல்ல வருது? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஒரு மாசத்துல நமக்கு பயிற்சி கொடுக்குதுங்கிறது தெரிய வருது. இந்த ஒரு மாசத்துல ஏதோ ஒரு பயிற்சிக்கு நம்மளை தயாராக்குது. என்ன பயிற்சி? இந்த ஒரு மாசத்துல நீ எப்படி இருக்கிறாயோ அதே மாதிரிதான் 11 மாசங்கள்ல இருக்கணும். 11 மாதங்களில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி கலந்த இந்த ரமலானுடைய மாதம். இப்படித்தான் நம்ம விளங்கணும். நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் தெரியுமா? நீ நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி 11 மாசம் 11 மாசமாகவே இருக்கட்டும், இந்த ஒரு மாசம் ஒரு மாசமாகவே இருக்கட்டும். இதுக்கா ரமலான் மாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, குத்திப அலைக்கும் சியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? கடைசியில் சொல்றாங்க, அல்லக்கும் தத்தக்கும், இரையச்சம் கொண்டவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. ஒரு மாசத்துக்கு மட்டும் இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. அப்படியா சொல்றான்? இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் உங்களுக்கு 30 நோன்பு கடமையாக்கப்படும். அப்படியா சொல்றாங்களா? எல்லா காலங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் இரையச்சம் உடையவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப நாம ஒன்று விளங்கி வச்சிருக்கிறோம் ரமலான் மாசத்துலதான் அதெல்லாம். அதனாலதான் பெருநாள் தொழுகை முடிஞ்ச அன்னைக்கு நுகர்லையே ஆளை காணலாம். இவர்கள் காணவில்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சிடும், முகவரியோட தொலைபேசி எண்ணோட. இங்கே போனாங்க, தராவில வந்தவங்க எங்கே போனாங்க? ரமலான் மாதத்தினுடைய பகல் காலங்கள்ல 5 வக்து தொழுகைக்கு வந்தவங்கள எங்கே போனாங்க? போச் மறுநாள் அன்னைக்கு நுகரோட லீவ் விட்டதா நினைச்சுக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. அதான் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பள்ளிவாசலுடைய திறப்பு, அதுல கூட நான் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். இஸ்லாத்தை விளங்கி வச்சிருக்கிறவங்கள 3 வகையினர்கள். ஒண்ணு, இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டு விளங்கி வச்சிருப்பாங்க, இவங்களை பத்தி கவலை இல்லாத நல்லா பார்த்துக்குவான். 2வது, இஸ்லாத்தை சுத்தமா அறியாதவர்கள். 3வது, இஸ்லாத்தை அறகுறையாக அறிஞ்சு வச்சிருக்கிறவர்கள். 3 வகையினர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இது நாம ஒன்று விளங்கிக்கிறது. இதனால தான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் எல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல தவறவிடப்படுகிறது, கோட்ட விடப்படுகிறது. ஆக ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறதுங்கிறது அப்ப என்ன பக்குவம் நமக்கு ஏற்படுதோ அது அப்படியே பாஸ் ஆகணும். 11 மாசம் அதனுடைய எஃபெக்ட் இருக்கணும். அதுக்குத்தான் இந்த ரமலான் மாசம். இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளை எடுக்கிறது. இப்படித்தான் மெயின் செட் பண்ணிக்கிறோம். நாம ஒன்றை மெயின் செட் பண்ணக்கூடாது. அப்ப நோன்பினுடைய நோக்கத்தை தவற விட்டவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதே போல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் தஆலா ஆயத்துல சொல்றான், ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறார். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் யார் தெரியுமா அப்படின்னு. அப்பனா என்ன சொல்ல வர்றாரு? அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்ல வர்றாருங்கிறது தெரியாது. அப்படிதானே சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா. அதே மாதிரி அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அப்போ அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா சொல்ல எத்தனைக்கிறார். அப்போ மகத்துவமான மாதம், சிறப்பான மாதம்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான்னா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அது மகத்தான மாதம் தான். ஆனால் நமக்கு அது மகத்தான மாதமா இல்லையாங்கிறத நம்முடைய செயல்கள் தான் தீர்மானிக்கும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், நம்முடைய மனோநிலைகள், இவைகளை கொண்டுதான் இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு சிறப்பான மாதமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அது அளவில் அது சிறப்பான மாதம் தான். அது நமக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக ஆகணுமே. அதை தீர்மானிக்கிறது நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தான். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல வாய்ப்பு, நன்மைகளை அபரிமிதமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. ஒரு ஆஃபர் போட்டா அடிச்சுக்கிட்டு ஓடுவான். ஏதாவது கடையில ஏதாவது ஒரு பொருள்ல ஆஃபரை போட்டுட்டா கேள்விப்பட்டோன்னு அடிச்சுக்கிட்டு ஓடுறோம். ஃப்ரீயா கொடுத்தா விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடுறோம். இதான நம்முடைய மனோநிலை. ஏன்? அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியுது, அந்த பொருளுடைய பயன்பாட்டின் மதிப்பு தெரிகிறது, அதனால ஓடுறோம். ஆனால் நன்மையினுடைய மதிப்பு தெரியல, ரமலானுடைய மகத்துவத்தினுடைய மதிப்பு தெரியல. அதனால அதை 11ஓட 12ஆக நாம் விளங்கி வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்கிற பொழுதெல்லாம்
அது இறைவனை இவன் மறந்து விட்டான் என்பதற்கான ஆதாரம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவம் செய்யும் பொழுதெல்லாம் இறைவனை நாம் மறந்து விட்டோம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக அது ஆகிவிடுகிறது, சாட்சியாக ஆகிவிடுகிறது. இப்படியே பாவங்களை செஞ்சு செஞ்சு அல்லாவையே நம்ம மறந்துட்டா கூட அல்லாஹ் நம்மளை மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது கருணை வைத்திருக்கிறார். பாவங்களை செய்து செய்து அல்லாவை நம்ம மறந்துட்டா கூட அல்லாஹ் நம்மளை மறக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரமலானுடைய மாதம். அந்த பாவங்களை எல்லாம் கழுவி கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறானா இல்லையா, சந்தர்ப்பத்தை தருகிறானா இல்லையா, அந்த பாவங்களிலிருந்து மீட்கும் நடவடிக்கையாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானா இல்லையா. வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போறாங்க, வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, உயிர் கேள்விக்குறியாகுது. அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில அந்த அபாயத்திலிருந்து ஒரு மீட்கும் நடவடிக்கை வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும். அதே மாதிரி பாவங்களிலிருந்து மீட்கும் நடவடிக்கையாக அல்லாஹ்வுடைய நடவடிக்கையாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருளி இருக்கிறான். இது அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கா. நம்ம அல்லாஹ்வை மறந்தாலும் அல்லாஹ் நம்மளை மறக்கலை அப்படிங்கிறத இது எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உடலுடைய ஆரோக்கியத்துல நமக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ அல்லாஹ்வுக்கு அக்கறை இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும்படியான சில கடமைகளை ஏவல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுலே அல்லாஹ்வுக்கு அதிகமான அக்கறை இருக்கிறது. அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு கடமையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சும்மா தஹஜ்ஜத் இது அல்லாத பராத்திரவு மற்ற சிறப்பான இரவுகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குற ஒரு வாய்ப்பு உங்களோட பாவங்களை கழுவி கொள்வதற்கு. அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதம் என்கிற ஒரு வாய்ப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது அஷ்யாமுலி வ அன அஜிஸி பிஹி, இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கான கூலியை நானே தருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னு சொன்னா இந்த நோன்புங்கிறது வெறும் உள்ளத்தோட உடலோட சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, உணர்வோட சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. உணர்வோட சம்பந்தப்பட்டது. அழகான மனைவி அந்த நேரத்தில் கூட அவன் தன்னுடைய உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்கிறான் பகல் காலங்களில். ஏன்? அல்லாஹ்வுக்காக. அப்போ உடலையும் உள்ளத்தையும் தாண்டி ஒரு உணர்வோடையும் சம்பந்தப்படுகிறது. புது மாப்பிள்ளையா இருக்கிறாரு, அதனால இவருக்கு மட்டும் விதிவிலக்கு, ஒரு 5-6 நோன்புக்கு நோன்பை விடலாம் அப்படின்னு ஏதாவது சலுகை இருக்குதா? அவர் புது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, அன்றைய நாள் அவர் மனம் முடிச்சிருந்தாலும் சரி, அவருக்கு நோன்பு கடமை தான். அதுல இருந்து விலகி கொள்ளணும் தான். உடலையும் உள்ளத்தையும் தாண்டி உணர்வோடும் சம்பந்தப்படுகிறது. அதனால அல்லாஹ் பூரிச்சு போய் சொல்லிட்டான், இதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன், மலக்குமார்களை வச்செல்லாம் கூலி கொடுக்க மாட்டேன். மற்ற அமல்களுக்கெல்லாம் மலக்குமார்களை வச்சு கூலி கொடுக்குறான், இந்த நோன்புங்கிற அமலுக்கு மட்டும் நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதே போல ஒரு ஹதீஸ்ல வருது, அஹப்புல் பிலாதி இன்தல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப மிக பிரியமான இடம் இந்த உலகத்துல நாடு நகரங்கள்ல எது அப்படின்னா பள்ளிவாசல்கள். அபுகதுல் பிலாதி இன்தல்லாஹி அஸ்வாக்குஹா, அல்லாஹ்வுக்கு இந்த நாடு நகரங்களில் எல்லாம் மிக வெறுப்பான இடம் கடைவீதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எல்லா மாதத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். அதுக்காக கடத்தலுக்கு போகக்கூடாதுங்கிறது இல்லை, அது ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் அப்படிங்கிறத விளங்கிக்கிறாங்க. நம்முடைய உசுறு பூரா கடைவீதியே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வருது. தேவைக்கு போய்க்கலாம், அனுமதிக்கப்பட்டது. ஆக இது எல்லா மாதங்கள்லையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. ரொம்ப பிடிச்சமான இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு இடம் கடைவீதி அப்படின்னு. அப்போ மற்ற மாதங்களிலேயே இது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய மாதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற மாதத்திலேயே பள்ளிவாசல்ல தான் நம்முடைய வருகை அதிகமாக இருக்கணும் கடைவீதியை விட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அப்போ ரமலானுடைய மாசத்துல எந்த அளவுக்கு பள்ளிவாசலுக்கு வருகை அதிகமாக இருக்கணும். ஆனால் ரமலானுடைய மாசத்துல தான் அதிகமான வருகை ஷாப்பிங்கை நோக்கி இருக்கு. ரமலானுடைய மாதம் பூரா அதிகமாக ஷாப்பிங் மாதமாகவே ஆகிப்போயிடுச்சு. அதிகமான ஈடுபாடு, அதிகமான சிந்தனை, அதிகமான வருகை அதை நோக்கி தான் போகுது. அதுலேயும் கடைசி 10 நாளில் தான் சிறப்பு அதிகம் சொன்னோட, கடைசி 10 நாளில் தான் இன்னும் அதிகமாக இருக்குது ஷாப்பிங். ரமலானுடைய முதல் 10 இல்லாத, 2வது 10 இல்லாத, ஏன் 3வது 10 தானே சிறப்பு அதிகம், அதனால 3வது 10 தான் கடைவீதியில் அதிகமாக போகும், ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறது. எப்படி ஷைத்தான் நேர் மாற்றமாக ஆக்கி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி சொல்றீங்களா, நான் அப்படி சொல்லி வைக்கிறேன்.
யார் சொல்றதை கடைசியில் கேட்குறோம்? அவன் சொல்றதைத்தான் கேட்குறோம். இப்படியாக நம்முடைய சிந்தனை அமைய பெற்று இருக்கிறது. அதே போல ரமலானுடைய மாசத்தை நாம் பெற்று அதில் முறையாக இபாதத்து செஞ்சு இறை வழிபாட்டில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக பிரயோஜனமாக அந்த ரமலான் மாதத்தை பெற்றதுக்கு அல்லாஹ்தாலா அது போன்ற ஒரு 100 ரமலானை பெற்றதனுடைய கூலி அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், நன்மையை கொடுப்பான். ஆனால் வீணாக ஒரு ரமலான் மாதத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருட்டாக கருதாமல் அதன் பக்கம் கவனம் செலுத்தாமல் ஏனோ தானோ என்று நாம் ஒரு ரமலானை வீணெடுத்து விட்டோம் என்று சொன்னால் ரமலான் அல்லாத பிற மாதங்கள் அது ஆயுள் முழுவதும் உள்ள காலங்களாக இருந்தாலும் சரி அது ஈடு செய்ய முடியாத இழப்புதான். ஒரு நாளுக்கு ஈடாக ஆகாது. எத்தனை மாதங்களை சேர்த்துக்கொண்டாலும் ஆயுள் முழுவதை சேர்த்துக்கொண்டாலும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை பொருந்திய ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தாலா என்ன ரகசியமோ அது அல்லாஹுக்கு தான் தெரியும். இந்த நோன்பு வைக்கிறதுடைய கால அளவை அல்லாஹு தாலா வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி. நம்முடைய பகுதிக்கு நோன்பு வைக்கக்கூடிய அந்த கால அளவு 14 மணி நேரம், ஆஸ்திரேலியாவில் 10 மணி நேரம், ஜப்பானில் 14.5 மணி நேரம், சவுதியில் 15.5 மணி நேரம், இங்கிலாந்தில் 16 மணி நேரம், கனடாவில் 18 மணி நேரம். இதில் ரொம்ப சுருக்கமான நேரம் அர்ஜென்டினாவில் 9.5 மணி நேரம். ரொம்ப அதிகமான நேரம் டென்மார்க்கில் 21 மணி நேரம். இப்படி ஒவ்வொரு பகுதியை கவனிச்சும் நாட்டை கவனிச்சும் அல்லாஹ்தாலா நோன்பினுடைய நேரத்தை கூட குறைய வச்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலையும் நிலையிலையும் அல்லாஹ்தாலா இந்த கடமையை நம் மீது விதித்திருக்கிறான். இது ஒரு நாலேஜ் கவனி சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து எதிர்வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சில முயற்சிகளாக மசாயில் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி வச்சுக்கிறோம். நோன்பு எதனால் முடியுது, நோன்பாளி என்னென்ன விஷயங்களில் கடைபிடிக்கணும், நாம் ஈடுபடக்கூடிய அமல்களில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது, சுன்னத்தான விஷயங்கள்னால் என்ன, அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய இபாதத்துக்கள் என்ன என்பதை கொண்ட ஒரு தமிழ் புக்கு அல்லது இங்கிலீஷ் புக்கு அவரவர்களுக்கு தெரிந்த மொழியில் உள்ள ஒரு புக்கு மசாயில் புக்குகளை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு மேலே சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்தந்த முகல்லாவில் இருக்கக்கூடிய இமாம்களை அணுகி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ரமலானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களில் நோன்பு வைக்காதீங்க என்பதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது இது போன்ற நாள் தான், நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி நாட்களில். ஏன்னா ரமலானுக்கு நம்ம தயாராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரமலானுக்கு முன்பாக ஓரிரு நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரமலானை அடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா ரமலானை பெறுவது என்பது நம்முடைய திறமையை கொண்டோ ஆற்றலை கொண்டோ வசதியை கொண்டோ பெற முடியாது. அல்லாஹ் நாடுனா அல்லாஹ்வுடைய நசீபு இருந்தால் தான் அந்த மாதத்தை நம்ம பெற முடியும். எப்படின்னு சொன்னால் தூக்கம், நிம்மதி, ஒரு விதமான மகிழ்ச்சி, இதெல்லாம் நம்ம நம்மிடத்துல இல்லை. அல்லாஹ்வா பார்த்து கொடுத்தாக்க தூக்கம் வர்றது, நிம்மதி கிடைக்கிறது, இல்லை அல்லாஹ்வா பார்த்து கொடுக்குற பிச்சை. அது எதை கொண்டு நம்ம இதை சம்பாதிச்சிட முடியாது. அதே மாதிரி தான் ரமலானை பெறுவது என்பது அது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். அவனா பார்த்து அந்த பாக்கியத்தை கொடுத்தாத்தான். இழந்தது தான். முகலாயர்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அவர்கள் அநேகமானவர்கள் ஹஜ்ஜு செஞ்சதாக சரித்திரமே இல்லை. ஹஜ்ஜு மாதிரி தான் இது. 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. கட்டடக்கலை நிபுணர்களாக இருந்தாங்க, பேர் சொல்லும்படியாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் யாருமே ஹஜ்ஜு செஞ்சதாக சரித்திரம். ஏன்? நசீப் இல்லை. யமன் நாட்டிலிருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி மினாவில் ஆடுகளை விற்பனை பண்ணிட்டு போறாங்க. யமன் வாசிகள் யாரும் ஹஜ்ஜு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யலை. ஏன்? அந்த ஆர்வம் அந்த நாட்டை அவங்களுக்கு இல்லை. ஆர்வமும் இருக்கணும். நம்முடைய ஆர்வத்தை கவனிச்சுட்டு அல்லாஹ்வுத்தாலா நசீபை தீர்மானிப்பான். தன் முயற்சி, தன்னார்வம், இதை கொண்டுதான் நசீபு தீர்மானிக்கப்படுகிறது, தௌஃபீக் தீர்மானிக்கப்படுகிறது. இழந்தது தான். 1000 காரணத்தை நம்ம சொல்லலாம். நோன்பு வைக்காமல் இருக்கிறதுக்கும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறதுக்கும் அதை நம்மளை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு செஞ்சுக்கிற வேண்டியதுதான். இழந்தது தானே, கிடைக்காம போனது தானே, அதனுடைய வருத்தம் தானே. ஆகையினால ரமலானுடைய மாதத்தை பெறுவது, அதில் நோன்பு வைப்பது, ஹஜ்ஜு செய்வது, இது அல்லாஹ் நமக்கு பார்த்து கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது அந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக நாம் ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்தி, அதனால தான் 2 மாசத்துக்கு முன்னாலேயே மனு போட்டுருங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான் ஃபி ரஜப வ ஷஅபான், ரஜபுடைய மாசத்திலையும் ஷஅபானுடைய மாசத்திலையும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ரஜப் ஆரம்பிச்ச உடனேயே இந்த துவா செய்ய சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று தெரியவில்லையா? ஆகையினால் அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த ரமலான்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதில் அதிகமாக இபாதத்துக்கள் செய்து இறைவனுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தானா அல்ஹம்துலில்லாஹி.